இங்கே ஒரு மூக்கு பார், எல்லாம் ட்ரிப்புக்கு கிளம்பி ரெடியாக இருக்காங்க. மூக்கில் பாருங்கள் கலர் கலராக போட்டிருக்காங்க. போகிற வழியில் அப்படியே பாண்டி கோயிலை பார்த்துட்டு, பாண்டி கோயில் செம்ம கூட்டங்க. அருள் வந்து நிறைய பேர் அப்படியே கத்திக்கிட்டே வந்தாங்க உள்ள. அப்படியே பாண்டி கோயிலை முடிச்சுட்டுங்க அப்படியே ராமேஸ்வரம் கிளம்பணும். பாண்டி கோயிலை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கறிக்குழம்பு வாசம். ஒரு வழியாக ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் வந்துட்டோம். கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. பாலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் எல்லாம் போச்சுன்னா ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுது. இங்கே நின்னா சத்தம் போட போகிறாங்க. டேய் கார்த்தி ஓரமாக வாடா. அப்போ இன்னும் இப்படி ஆகுது. ஐயோ பாமன் பாலம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம பாமன் பாலத்துக்கு வந்துட்டோம். சூரிய வெளி சொல்ல நடிக்குது. பீச் வியூ. ஏன் நண்டு இருக்கா? இதை பார்த்தா எனக்கு பீச் ஃபீலிங்கே வரல, ஏதோ குளத்துல இருக்க மாதிரி இருக்கு. ராமேஸ்வரம் கடல் நீர்லாம் ரொம்ப கலங்களாக இருந்தது. கலங்கள் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி விளையாடுறாங்கிற பேரில் எல்லாம் டஸ்ட்டெல்லாம் உள்ளே போட்டு ரொம்ப அழுக்காக்கிட்டாங்க. ராமேஸ்வரம் நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. கடலில் இருந்துக்கிட்டு அப்படியே அந்த வியூலாம் பார்க்க. எல்லாம் அழுக்கு தண்ணியில் எப்படி குளிச்சு போகிறது பாரு. புண்ணிய ஸ்தலமா? அப்படியே நைட்டு நின்று கோயில் முன்னால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நடை காலையில் தான் திறப்பாங்களாமா. காலையில் தான் சாமி தரிசனம் பண்ணணும். அதனால் நைட்டு சும்மா கோயில் முன்னால் நின்று மட்டும் செல்ஃபி எடுத்துக்கலான்னு எடுத்தோம். அப்படியே நைட்டு சாப்பாடே முடிச்சிடலான்ட்டு சாப்பிட்றோம். இட்லி எப்படி தின்னுட்டு இருக்காங்க. மீன் குழம்பு ஊற்றி கலக்கியா? எனக்கு வேணாம், எனக்கு நார்மல் குழம்பு. மீன் குழம்பு புளிப்பா இருக்கும். மீன் மீன் மண்டையை மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. மீனெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா அப்படிதான் இருக்கும். சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்புறோம். ஏன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டதுனால நாளைக்கு குளிச்சுட்டு தான் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்கணும். அந்த வீடியோவை இன்னொரு பாதியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.